Hello everyone. So இந்த வீடியோல நம்ம ஜாவால இருக்க வேரியபிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஜாவால ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது, ஸோ இந்த வேரியபிள்ஸுக்கான சின்டாக்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டாக என்னோட கிளாஸ் நேம் வந்து வைஷுன்னு வச்சு ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜாவாவில் எப்படி இந்த விஎஸ் கோட் எப்படி உங்களோட லேப்பில் ஆர் உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜாவா பிளாட்ஃபார்ம் ஜாவா என்விரான்மெண்ட் எப்படி செட்டப் பண்ணுறது, கிளாஸ் நேம் எப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாவா டியூட்டோரியலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 4th வீடியோ இன் ஜாவா சீரீஸ், ஹவு டு டிக்ளேர் அ வேரியபிள் இன் ஜாவா. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜாவாவை பற்றின ஒரு கிளியரான ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஜாவாவை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே வேரியபிள் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். லைக் இப்போ வந்து இதுதான் என்னோடய கண்டெய்னர் அப்படின்னா, இது என்னோட ஒரு ஃபிஷ்ஷோட கண்டெய்னர். இப்போது இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபிஷ் டேங்க் இருக்கும் தெரியுங்களா, அதுக்குள்ளே தான் என்னால் ஃபிஷ்ஷை போட்டு வைக்க முடியும். ஒரு ஃபிஷ்ஷை வந்து நான் கொண்டு போய் ஒரு டாகுக்குன்னு இருக்க ஒரு கேஜ்குள்ளே என்னால் ஃபிஷ்ஷை போட முடியாது. அப்போ டாகுக்குன்னு இருக்கிற கேஜில் தான் நான் வந்து டாகை போட முடியும். ஃபிஷ்ஷுக்குன்னு இருக்கிற அந்த டேங்க்கில் தான் என்னால் ஃபிஷ்ஷை போட முடியும். அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்புக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அப்போ அந்தந்த டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வேல்யூஸை அந்த வேரியபிள்குள்ளே நான் போடுவேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபிஷ் தான் என்னோட வேரியபிள். இப்போது இதுதான் என்னோட வேரியபிள். இப்போ இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும் தெரியுமா, என்னது, அதுதான் ஃபிஷ். அப்போ என்னோட வேரியபிள் நேம் என்ன, ஃபிஷ். இப்போ இந்த வேரியபிள் நேம் அப்படிங்கிற இந்த ஃபிஷ்ஷை இந்த டேங்க்குள்ளே நான் போடுறேன். இப்போ இந்த டேங்க்குள்ளே எவ்வளோ ஃபிஷ் நான் போடலாம், ஒரு 10 to 20 ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் நான் போடலாம். அப்படின்னா 20 ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த டேங்க்குள்ளே நான் போடுறேன். அப்போ இந்த ஃபிஷ் அப்படிங்கிறது தான் என்னோட வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். நேமே வந்து நான் ஃபிஷ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும் தானே. இப்போ நான் இந்த மீன் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா அதோட பேர் என்ன, இதை நான் காமிச்சவங்ககிட்ட இது என்னன்னு கேட்டால் நீங்கள் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதான் என்னோட வேரியபிள் நேம். அப்போது அந்த வேரியபிள் நேமான அந்த ஃபிஷ்ஷை நான் இந்த டேங்க்குள்ளே போடுறேன். அப்போ இதுதான் என்னோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மாதிரி ஒரு கண்டெய்னர். இந்த டேங்க் தான் என்னோட அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. எதை ஸ்டோர் பண்ணுது, இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து டேங்க் ஸ்டோர் பண்ணுது. அது மாதிரி இந்த வேரியபிளை இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ என்னது, 20. இந்த ஃபிஷ்ஷோட வேல்யூ தான் இந்த டேங்க்கு. அந்த மாதிரி இந்த வேரியபிளோட வேல்யூ தான் இந்த 20. ஸோ இந்த 20 வந்து இப்போ என்ன டைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்பில் இருக்குது. ஸோ நார்மலாகவே நம்ம நம்பர் வேல்யூஸில் இருக்கிறது எல்லாமே இன்டீஜர் டைப்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டேட்டா டைப்பில் உங்களுக்கு தனியாக வரும், அதை நான் தனியாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 20 இல்லைனா ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் போடுறேன் அப்படின்னா அந்த 10 ஃபிஷ்ஷஸுமே வந்து நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்பர்ஸில் இருக்கிறது எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் நமக்கு வரும். அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் மட்டும் இதில் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் என்னோட டேங்க்குள்ளே போட்டேன். அப்போ என்னோட வேரியபிள் நேம் வந்து ஃபிஷ். அந்த வேரியபிள் நேம்க்கான வேல்யூ வந்து 20. ஸோ இப்போ இதை வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நான் இப்போ ஒரு அந்த வேரியபிள் நேமுக்கு உள்ள எந்த மாதிரி வேல்யூ போட போகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் நேம் தான் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் நம்பர் தான் வந்து இப்போ என்னோட வேல்யூ, அதனால நான் இன்டீஜரில் வந்து ஒரு டேட்டா டைப் வச்சுட்டு எப்போவுமே டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணணும். பட் பைத்தன் பொறுத்தளவுக்கு நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேணாம், ஜாவா பொறுத்தளவுக்கு நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன வேரியபிள் நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு கேஜ் இல்லைனா டேங்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷ் டேங்க் தானே, ஸோ ஃபிஷ் டேங்க்னே நம்ம வச்சுக்கலாம். என்னோடய வேரியபிள் நேம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க். இப்போ இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே எவ்வளோ ஃபிஷ் நான் போடுறேன், 20 ஃபிஷ்ஷஸ் நான் போடுறேன். ஸோ என்னோடய டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். அதாவது இந்த இடத்துல நான் என்ன வேல்யூ போடுறேன், அதாவது நம்பரில் போடுறேன்னா நம்பருக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப் கொடுக்கணும். இல்லை ஒரு ஆல்ஃபபெட்ஸில் போடுறேன்னா ஆல்ஃபபெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே டேட்டா டைப் கொடுக்கணும். என்ன வேல்யூ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் 20ங்கிற நம்பரில் நான் தரதுனால இன்டீஜர் டேட்டா டைப் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வேரியபிள் நேம் என்ன, ஃபிஷ் டேங்க். இப்போ வந்து ஃபிஷ்ஷை தான் நான் வந்து போடுறேன். ஸோ நான் ஃபிஷ் டேங்க்குன்னு வச்சுட்டேன். அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நான் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் போடுறேன், 20 ஃபிஷ்ஷஸ் போடுறேன். ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. ஸோ எப்போவுமே நீங்கள் ஜாவாவை பொறுத்தளவுக்கு ஒரு வேரியபிள் நீங்கள் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். உங்களோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு, இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்க்கு தனியாக நான் வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். இந்த ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களோட வேல்யூ கொடுக்கணும்.
ஸோ ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்குள்ளே 20 அப்படிங்கிற இந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாவாவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், செமிகாலன் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஒருவேளை செமிகாலன் போடாமல் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ நம்ம வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்ததுமே பிரிண்ட்டுன்னு கொடுக்க முடியாது. ஸோ ஜாவாவை பொறுத்தளவுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட், இதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக இந்த லைன் நம்ம போடுறோம் எல்லாமே. ஸோ இதுலேயே நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வந்துருச்சு. இப்போ இந்த பிரிண்ட்எல்எனுக்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ எதை பிரிண்ட் பண்ணோம், இந்த 20 நான் வந்து ஃபிஷ் டேங்க் அப்படின்னு கேட்டேன்னா அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். இதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியலனாலும். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+S சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.ஜாவா. ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவா உங்களோட கோடை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம் உங்களோட கிளாஸ் நேம் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது. ஸோ நான் வைஷுன்னு சேவ் பண்ணியிருக்கனால வைஷு.ஜாவா. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸ் வைஷு.ஜாவா. இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி இது பண்ணது வருது. நியூ டெர்மினல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.ஜாவா. நெக்ஸ்ட்டு இது கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் வைஷு.ஜாவா. இப்போ ரன் பண்ணதும் எனக்கு 20 அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எப்படி இது ரன் ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கோட் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ் நேம் வந்து நான் வைஷு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னோட கிளாஸ் நேம் வந்து இங்கே நான் வைஷு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட் லைன், இதெல்லாம் இந்த 2 லைனுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் இது நீங்கள் மக்கப் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி நீங்கள் படித்தாலும் சரி, மெயின் ஃபங்க்ஷனுக்காக இது நீங்கள் போட்டு தான் ஆகணும். தென் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கோட் வந்து வருது. நீங்கள் ஃபைல் எல்லாமே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்னோட வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிள் நேம் என்ன, ஃபிஷ் டேங்க். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் எங்கிட்ட இருக்குது. இப்போது இந்த டேங்க்குள்ளே என்னால் என்ன போட முடியும், ஒரு ஃபிஷ் தான் போட முடியும். ஸோ இப்போ நான் அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த டேங்க்குள்ளே போடுறேன். இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு உயிரினம் நான் உங்ககிட்ட காட்டுறேன்னா இதோட நேம் என்னன்னு கேட்டால், இப்போ இதுதான் என்னோடய வேரியபிள், இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அப்போ இதுக்கு இந்த உயிரினத்துக்கு நேம் என்னன்னு கேட்டால் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவீங்க. ஸோ இதுதான் என்னோட வேரியபிள் நேம் என்னென்னா ஃபிஷ் அப்படிங்கிறது தான் என்னோட வேரியபிள் நேம். இப்போ இந்த டேங்க் தான் என்னோட வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிற கண்டெய்னர், இந்த டேங்க் தான். அப்போ இந்த டேங்குக்குள்ளே நான் எவ்வளோ ஃபிஷ் போடுறேன், 20 ஃபிஷ்ஷஸ் போடுறேன். ஸோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள், இந்த ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே, இது வேரியபிள், இதுக்குள்ளே நான் 20 அப்படிங்கிற ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கேன். அதுதான் என்னோட வேல்யூ. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்னோட பிரிண்ட் லைன் கொடுத்துட்டு ஃபிஷ் டேங்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னோட கோட் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளாஸ் வைஷுங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்காங்க, இப்போ இன்ட் ஃபிஷ் டேங்க் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிண்ட்எல்என் இந்த இதுக்குள்ளே நான் ஃபிஷ் டேங்க்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஃபிஷ் டேங்க் எங்கே இருக்குன்னு என்னோட கோட் போய் தேடும். ஸோ என்னோட கோட் போய் ஃபிஷ் டேங்க் இங்கே எங்கே இருக்குது, வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். அப்போ நான் இங்கே ஃபிஷ் டேங்க்குங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 20 அப்படிங்கிற வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ அவங்க வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூ என்ன 20. அப்போ அது எனக்கு இங்கே வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அதாவது இங்கே நான் நம்பரில் 20 அப்படிங்கிறது என்னோட இன்டீஜர் ஒரு நம்பரில் இருந்தாலும் அது இன்டீஜர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் இங்கே இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதுவே எனக்கு அவுட்புட்டில் நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வைஷுன்னு எனக்கு ஒரு ஆல்ஃபபெட்டில் ஒரு அவுட்புட் வேணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்காக இதில் நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா டைப் 20 இந்த நம்பர்ஸ்க்காக இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே நம்ம
எனக்கு வைஷு அப்படின்னு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இங்கே போடணும். ஸோ string இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா லைக் ஒரு ஆல்ஃபபெட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி பைத்தன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்கயோ இல்லை இது புதுசாக பார்க்குறீங்கனாலும் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங்குக்கு நான் ஒரு வேரியபிள், அதாவது வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த வேல்யூ அங்கே கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த டேட்டா டைப் இங்கே கொடுத்துடணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இதுக்கும் நான் வந்து ஃபிஷ் டேங்க் அப்படின்னே வைக்கிறேன், வச்சு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈக்குவல் டு வைஷு இப்படி நான் கொடுத்துட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்கள் சும்மா பாருங்கள். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்னோடது இப்போ கம்பைல் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கம்பைல் ஆகலை, ஏன் எக்ஸ்பெக்டட் செமிகோலன். நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணனதுமே டிக்ளேர் பண்ணனதுமே செமிகோலன் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ செமிகோலன் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர் ஜாவா. ஓகே, இப்போவும் வந்து நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ என்ன எரர்னு இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஃபிஷ் டேங்க் இஸ் ஆல்ரெடி டிஃபைன் இன் மெத்தட் மெயின். இங்கே நான் மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணனதுமே கீழே வந்து ஃபிஷ் டேங்க்கு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போது நான் இங்கே மறுபடியும் இன்டீஜர்னு என்னோடய ஃபிஷ் டேங்க்குள்ளே 20 ஃபிஷ் போடணும்னு சொல்லி நான் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு ஃபிஷ் டேங்க்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே நான் ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி அதுக்கும் நான் ஃபிஷ் டேங்க்குன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே வைஷுங்கிறத போடுன்னு சொல்லியிருக்கேன். ஃபிஷ் டேங்க்குள்ளே எப்படி வைஷு போட முடியும்? ஸோ போட முடியாது. ஒன்று நான் வேரியபிள் நேமை மாற்றணும், அப்படி இல்லைன்னா இங்கே அந்த வேரியபிள் நேமுக்கான வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரே வேரியபிள் நேம் நீங்கள் 2 வேல்யூக்கு வைக்க முடியாது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்னா என்னோட வேரியபிள் நேம் ஆல்ரெடி இங்கே ஃபிஷ் டேங்க்குங்கிறது டிக்ளேர் ஆயிருக்கனால இங்கே என்னோட இன்னொரு வேரியபிள் நேம் கூட நான் ஃபிஷ் டேங்க் 2 அப்படிங்கிறத ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஃபிஷ் டேங்க்குன்னு வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது இங்கே ஒரு கேஜ்னு வைக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸ்னு வைக்கலாம், ரூம்னு வைக்கலாம், டோர்னு வைக்கலாம், ஹவுஸ்னு வைக்கலாம், என்ன வேணால் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். உங்களோட வேரியபிள் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒரே வேரியபிள் நேம் நீங்கள் 2 அதாவது இந்த 20 அப்படிங்கிறது இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நம்ம போட்டாச்சு. மறுபடியும் இன்னொரு வேல்யூ க்ரியேட் பண்ணி அதையும் இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே போட முடியாது. ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள்குள்ளே தான் போட முடியும். ஸோ 2 வேரியபிள் நேம் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர். ஸோ இப்போது எனக்கு எரர் தான் வரும். இப்போ ஏன் இங்கே எரர் வருதுன்னு சொல்லுங்கள், நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கோடில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நானே சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இஸ் ஈக்குவல் டு வைஷு. நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க் 2 இஸ் ஈக்குவல் டு வைஷுன்னு நான் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வைஷு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு எரர் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ சிம்பிள் வேரியபிள் நேம் வைஷு, லொக்கேஷன் கிளாஸ் வைஷு. ஸோ இந்த கிளாஸ் வைஷுங்கிறதுக்குள்ள ஒரு வேரியபிள் நேம் இருக்குது, அது பேரும் வைஷுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நான் இந்த வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ளே இந்த வைஷுங்கிறதுக்கு நான் கொட்டேஷன் போடலை. நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டேட்டா டைப் நீங்கள் போட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கு எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக அது கன்சிடர் பண்ணும். அப்படி நீங்கள் டபுள் கொட்டேஷன் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்காம நீங்கள் ரன் பண்ணீங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு வேரியபிளாக அதை கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இந்த வைஷுன்னு நான் ஃபஸ்ட்டு இந்த கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்ததையே அது இந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒரு வேரியபிள்னு கன்சிடர் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணுறதுக்கு எனக்கு 2மே ரன் ஆகணுங்கிறதுக்காக இன்னொரு system டாட் அவுட் டாட் இதையும் நான் கொடுக்குறேன். system டாட் அவுட் டாட் println. இப்போ நான் இதை கொடுத்துட்டு ஃபிஷ் டேங்க் 2 ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா 2 வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். 2 வேரியபிள் நேமும் அது ஃபிஷ் டேங்க், இது வந்து 1ன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஃபிஷ் டேங்க் 1, இது ஃபிஷ் டேங்க் 2. அப்போ இங்கேயும் நான் வந்து 1ன்னு மாற்றணும். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியலனாலும். ஸோ இது ஃபிஷ் டேங்க் 1. இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜாவா கம்பைல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ ஜாவா ஸ்பேஸ் அகெயின் வைஷு டாட் ஜாவா இப்போ என்டர் பண்ணேன்னா 20 வைஷு அப்படிங்கிறது எனக்கு பக்காவாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது நான் எப்படி இது ரன் ஆச்சுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் வந்து ஆல்ரெடி வைஷுன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது டிஃபால்ட்டானது. இப்போ இன்ட் அப்படிங்கிற என்னோட டேட்டா டைப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் 1 இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்க் 1க்குள்ளே 20 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க் 1க்குள்ளே 20 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபிஷ் டேங்க் 2 இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்க் 2க்குள்ளே நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன்? வைஷு அப்படிங்கிறத வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் 1க்குள்ளே இந்த 20 இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் டேங்க் 2க்குள்ளே இந்த வைஷு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கும்போது அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அந்த வேல்யூவோட டேட்டா டைப்பை நீங்கள் கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் ஒரு வேரியபிள் நேமும் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிக்கும்போது இந்த செமிகாலன் வந்து ரொம்பவே முக்கியம். அப்படி இது நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ இப்போ என்னோட கோட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டு இப்போ இன்டீஜர் ஃபிஷ் டேங்க் 1ன்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட கோடு என்ன பண்ணணும்னா ஃபிஷ் டேங்க் 1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிருந்து அது ஃபிஷ் டேங்க் 1க்கு போகும். போனதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஷ் டேங்க் 1க்குள்ளே 20ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி 20ங்கிறது எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது system.out.fish tank 2. அப்போ ஃபிஷ் டேங்க் 2க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க வைஷுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னோட வைஷுங்கிறது இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுவே அந்த வைஷுவை இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்காம விட்டுருந்தேன்னா எனக்கு அந்த இடத்துல எரர் தான் வந்திருக்கும். இந்த டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் ரொம்பவே முக்கியம். ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நீங்கள் டிக்ளேர் பண்ணி ஒரு வேல்யூ வந்து நீங்கள் போடும்போது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. இப்போ இது வந்து கிளியராகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தரேன். இப்போ இது ஃபுல்லாகவே எடுத்துட்டுலாம் நம்ம லைக் இந்த கோட் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு 2 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது int a is equal to 10ன்னு ஒரு வேல்யூ, தென் int b is equal to இது ரொம்ப பேசிக்கானது தான் 20ன்னு ஒரு வேல்யூ. எப்போவுமே நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணாலும் செமிகோலன் மறந்துடவே கூடாது. செமிகோலன் போட்டுறணும். தென் இப்போ என்டரில் எப்பவும் போல் நம்ம கொடுக்குற மாதிரி system.out.println. இப்போ ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா a + b செமிகோலன் வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணுறேன். java c space vaishu.java கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ java space vaishu.java என்டர் பண்ணால் 13 வருது. ஸோ இந்த int ஏங்கிறது என்னோட வேரியபிள் நேம், int பிங்கிறது என்னோட வேரியபிள் நேம். ஏக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? 10ங்கிற வேல்யூ இருக்குது. பிக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? 20ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தரேன்? a + b. அப்போ இந்த int ஏவையும் int b-ஐயும் ப்ளஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லலாம். இந்த 10 + 20 எனக்கு ப்ளஸ் ஆகி 30 அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி 3 வேல்யூ, அதாவது int a int bன்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் int cன்னு 3ஆவதாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அது 3ஐயும் பிரிண்ட் பண்ணி என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்னென்ன விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு அகைன் ஒரு இது மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இன்டீஜர் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுதான் அதுக்கு பக்கத்தில் கொடுக்கறது தான் இதுதான் நம்மளோட வேரியபிள் நேம். இந்த சைடு நம்ம கொடுக்குறதெல்லாம் அதோட வேல்யூஸ், இந்த வேரியபிளோட வேல்யூஸ். தென் எப்போவுமே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், செமிகாலன் நம்ம ஆட் பண்ணணும். தென் நடுவில் நம்ம இந்த யூஸ் பண்ணுற இந்த ஈக்குவல் டு, தென் இந்த ப்ளஸ், இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, வேறு லாங்குவேஜ் தெரியும்னா இல்லைனா ஸ்கூல் லெவல்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயிலாக ஆப்ரேட்டர்ஸ் பற்றி, டேட்டா டைப்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ சஜஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவே பேசிக்காக எல்லாருக்குமே பிகினர் லெவலில் கோடிங்னா என்னன்னே தெரியாது, ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கவங்க, நானுமே அந்த மாதிரி இருந்து வந்தவ தான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஈஸியாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.